Dortmund проводите. Baba, nakt. Already from before I was pregnant. ஆட்டோஃபேஜின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது செல் ரிப்பேர் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் 12 ஹவர்ஸில் ஒன்றும் தெரியல, பட் அப்போது ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிது. கீ திங் என்னென்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், நீங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், சாப்பிடாமல் இருக்கணும், ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன், ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை, சாப்பிட வழி இல்லை. எலக்ட்ரோலைட்ஸ் குடித்தேன், நான் கொஞ்சம் அடிக்கடி குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எதை பார்த்தாலும் சாப்பிட்ணுன்னு தோணுது, அதனால தான் இப்போ போய் படுக்க போகிறேன். ஆரம்பத்தில் காலெலாம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்க ஆரம்பிச்சிது, ஏன்னா ஹீட் ஜென்ரேட் ஆகலை, எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகலை. ரொம்ப குளிர ஆரம்பிக்குது, இப்போது பயங்கரமாக குளிருது, அதனால நான் தூங்க போகிறேன். எழுந்திரிச்சு நான் செகண்ட் டே நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ பார்ப்போம். டின்னருக்கு வெறும் வாட்டர் தான். ஸோ நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். போய் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஓரளவுக்கு. பசி இல்லை சுத்தமாக. ஏன்னா செகண்ட் டே எப்போவுமே 24 ஹவர்ஸ் பேரியர் தாண்டிட்டிங்கன்னா சாப்பிடாம, அதுதான் கஷ்டம். 24 ஹவர்ஸ் தான் ரொம்ப கஷ்டம். அதை தாண்டிட்டிங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க, ஃபோக்கஸ் நல்லாயிருக்கும். ஸோ 24 மணி நேரத்துக்கு அப்புறம் என் பாடி ஃபேட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஏன்னா நான் சாப்பாடு கொடுக்காதனால உடம்புக்கு ஃபேட்லேருந்து எனர்ஜி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் எனக்கு கீட்டோன்ஸ் அதிகமாக யூரினில் செக்ரேட் ஆகும் இப்போதைக்கு. ஸோ அதனால் என்ன ஆகும்னா மூட் நல்லாயிருக்கும், பிரெயின் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும், ஃபோக்கஸ் பயங்கரமாக இருக்கும், எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ பார்ப்போம். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் காலையில் தண்ணி தான், அப்புறம் க்ரீன் டீ. ஸோ அப்படியே ஓடுது. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு பசி இல்லை. ஃபீலிங் வெரி எனர்ஜைஸ்ட். அங்கே சுத்தமாக இல்லை, நார்மலான ஒரு டே மாதிரி தான் இருக்குது. பட் என்ன ஃபோக்கஸ் பயங்கரமாக இருக்குது, எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறேன். முன்னே பார்க்காததெல்லாம் இப்போ பார்க்க நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பீக் ஃபோக்கஸ் இருக்குது. பட் மற்றபடி டயர்டாகிற மாதிரி நான் எந்த எக்ஸசைஸும் பண்ணல, லைட்டாக தான் பண்ணேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உயிரோடு இருப்பேன். எனர்ஜி கன்சர்வேஷன், அதுக்காக தான் தூங்கினேன். லைட்டாக டிஸியாக இருந்துச்சு ஆஃப்டர் எக்ஸசைஸ். ஜிம்முக்கு அப்புறம் லைட்டாக டிஸியாக இருந்துச்சு. பட் எலக்ட்ரோலைட்ஸ் எடுத்த உடனே இப்போது பிரச்சனை இல்லை, பேக் டு நார்மல். ஆமாம். ஓஹோ, 49 மணி நேரம் ஆயிடுச்சு நான் சாப்பிட்டு. செகண்ட் டே நைட்டு தூங்க போகிறேன். தூங்குறதுக்கு முன்னாடி அப்டேட். மணி என்ன ஒரு
9 இருக்கும். ஆமாம். ஸோ குளிருது பயங்கரமாக, ஏன்னா எனர்ஜி ப்ரொடக்ஷன் இல்லை. அப்புறம் ஹங்கர் வந்து வேவில் வருது, வந்துட்டு போகுது ஹங்கர். வந்ததுக்கப்புறம் ஒன்றும் தெரியல, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டோம்னா ஒன்றும் தெரியல. எனர்ஜைஸ்டாக தான் இருக்கேன். கொஞ்சம் ஃபோக்கஸ் டல்லாகிடுது. காலையில் நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சு, இப்போது சுத்தமாக ஃபோக்கஸ் இல்லை, எனர்ஜி இல்லை. பட் நாளைக்கு ஹோப்ஃபுல்லி எனர்ஜி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை எப்படின்னு தெரியல. ஸோ அப்டேட் பண்ணுறேன் நாளைக்கு. தூங்க வர வழி இல்லை, ஏன்னா ஹங்கர் வந்து as I said வேவ்ஸில் வருது. திருப்ப எப்போ வரும்னு தெரில. வந்துச்சுன்னா கொஞ்சம் நான் தாக்கு பிடிக்கணும். அதுக்கு நான் தூங்கிடுறது பெட்டரு. தூங்கி எழுந்துச்சிட்டா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours ஓடிடும். ஸோ that is my goal. ஸோ see you. 60 மணி நேரம் 60 hours ஆச்சு சாப்பிட்டு. ஸ்கின்னில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. வீட்டில் இதை ட்ரை பண்ணாதீங்க. மெடிக்கல் ப்ரொஃபஷ்னலோட கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரை பண்ணுங்க. நாட் ஃபார் எவ்ரி ஒன். இப்போ சுத்தமாக பசி இல்லை, பட் பசி வந்து வேவ்ஸில் வரும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் திருப்ப வரும். ஸோ அதை நான் பேர் பண்ணிக்கணும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது. கலர்ஸ்லாம் நிறைய கலர்ஸ் தெரியுது. பட் மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நீட் டு சர்வைவ். நீ எதாவது சொல்ல போறியா? சரி. 55 மார்னிங், 60+ ஹவர்ஸ். ட்ரக் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங். எனர்ஜைஸ்ட், பயங்கரமான எனர்ஜி இருக்குது உடம்புல. பட் அட் த சேம் டைம் டல்லாகவும் இருக்குது. இட்ஸ் இன்எக்ஸ்பிளிக்கபிள், சொல்ல முடியல எப்படின்னு. ஃபோக்கஸ் வந்து நார்மல் ஆகிடுச்சு, நேற்று மாதிரி இல்லை ஃபோக்கஸ். பட் மென்டல் கிளாரிட்டி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் அன்யூஷுவலான ஒரு ஆக்டிவிட்டி உடம்புல. ஏன்னா இது ஏன் வருதுன்னா, பிரெயின் வந்து ஃபேட் செல்ஸ்லேருந்து வர எனர்ஜியை வந்து எடுக்க ஆரம்பிக்கும். நாட் த்ரூ ஃபுட்லேருந்து வர எனர்ஜிக்கும் ஃபேட்லேருந்து வர எனர்ஜிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பிரெயின் வந்து ப்ரிஃபர்ஸ் ஃபேட்லேருந்து வர எனர்ஜி வந்து பிரெயினுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் அட்டகாசம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பட் ஆல் குட். ஃபார் நவ் ஹங்கர் இல்லை சுத்தமாக. காலையிலேருந்து பசியே எடுக்கலை அமேசிங்லி. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 o'clock மேலே எடுக்க ஆரம்பிக்கும். அந்த வேவ்ஸ், ஹங்கர் வேவ்ஸ் வர ஆரம்பிக்கும். ஐ பிலீவ் ஸோ. ஸோ லெட்ஸ் see, உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன். பசி பயங்கரமாக எடுக்குது. எனர்ஜி இருக்குது, எனர்ஜியில் எந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லை. பட் பசி எடுக்குது ரொம்ப. எப்படியாவது 8 மணி வரைக்கும் தாக்கு பிடிக்கணும். லெட்ஸ் see. ஸ்லைட் டிசினஸ், நார்மலான வாக் இல்லை, ஸ்லைட்டான டிசினஸ் இருக்குது. மற்றபடி பெரிய அளவு கிடையாது, பெரிய அளவு டிசினஸ் இல்லை. லைட்டாக தான் மேனேஜபிள்.